லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த ஸ்ரீஜா நம்மளை ஏமாத்தி உன்னை கடன்காரன் ஆக்கி நடு தெருவுல நிறுத்தி சவால் விட்டால, அவ கண் முன்னாடியே உன்னை பெரிய முதலாளி ஆக்கி காட்டணும் சஞ்சீவ். அதுக்கப்புறம் நான், நீ, அத்தை, மாமா நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம வீட்டுல சந்தோஷமா வாழணும். ஸ்ரீஜா வீட்டை ஜப்தி பண்ணி அப்பா அம்மாவை வெளியே அனுப்ப சதி பண்ணிட்டா அபி. சஞ்சீவ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை அபி, நீ சாப்பிடு, நான் போய் இன்னொரு தோசை கொண்டு வரேன். ஐயோ சஞ்சீவ், எனக்கு போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. நீ டேப்லெட் கொடு, நான் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி இரு, அப்போ எடுத்துட்டு வரேன். சஞ்சீவ், நீ சாப்பிடலையா? நான் தோசை ஊத்தி சாப்பிடுறேன். நீயே தோசை ஊத்தி நீயே சாப்பிட போறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் ஊத்தி கொடுக்கறேன், நீ சாப்பிடு. தாயே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ பேசாம இருந்தாலே போதும், நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அதெல்லாம் முடியாது சஞ்சீவ். நீ சொல்றத நான் கேட்டு நான் சாப்பிட்டேன்ல, அப்ப நான் சொல்றதையும் நீ கேட்கணும். அபி, கேட்டுதான் ஆகணும். இது என் ஆர்டர் சஞ்சீவ். சரி, ஓகே ஓகே. 2 மினிட்ஸ்ல தோசை சுட்டு எடுத்துட்டு வர சஞ்சீவ். டைம் வர ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். வாமா, இரு, சஞ்சீவ் தம்பியை கூப்பிடுறேன். சஞ்சீவ் தம்பி, சஞ்சீவ் தம்பி. சஞ்சீவ், மல்லிகா அக்கா தான் உன்னை கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டுட்டு வாப்போ. என்ன மங்கா வந்து நிக்கிறா? அபி மங்காவை பார்த்தானா பாப்பாவை பத்தின விஷயம்லாம் தெரிஞ்சிருமே. சஞ்சு அண்ணா, வாமா. மங்கா அண்ணா. தம்பி, இந்த பொண்ணு உன்னை தேடிட்டு ரோட்ல நின்றுட்டு இருந்துச்சுப்பா. என்கிட்ட தான் ஃபோன் வாங்கி உனக்கு கால் பண்ணுச்சு. நீ ஃபோன் எடுக்கலன்னதும் ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்புறம் நானா பார்த்து விசாரிச்சு உன்னை எனக்கு தெரியும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். சஞ்சீவ், தோசை சுட்டாச்சு, ஆறுது பாரு. வரேன். மல்லிகா அக்கா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வந்து சாப்பிடு சஞ்சீவ். மங்கா பாப்பாவை பத்தி கேட்க வந்திருக்கா. இது அபிக்கு தெரியாம எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. சஞ்சீவுக்கு தோசை சுட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடாம மல்லிகா அக்கா கிட்ட என்னதான் பேசிட்டு இருக்கானோ. அண்ணா. சொல்லுமா. அண்ணா, பாப்பா. ஒரு நிமிஷம்மா. அக்கா, மங்காவை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கு போய் எதுக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வீட்ல கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன். சரிக்கா. சஞ்சீவ், தோசை சுட்டாச்சு. சரி, ஓகே, வரேன். அண்ணா, பாப்பாவை காப்பாத்திட்டீங்கல்ல? பாப்பாவெல்லாம் காப்பாத்தியாச்சு மங்கா. மங்கா அபி கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போயிடணுமே. என்ன பண்ணலாம்? மங்கா, நம்ம கொஞ்சம் அப்படியே தனியா போய் பேசுவோமா? சரிண்ணே. வா. என்னாச்சு? சஞ்சீவ் எவ்வளவு நேரமா காணோம்? சஞ்சீவ், 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 சஞ்சீவ் யார் கூட போறான்? அண்ணா, எங்கண்ணா கூட்டிட்டு போறீங்க? நான் சொல்றேம்மா, நீ வா. ஐயோ, அபி கண்ணில் மங்கா பற்றக்கூடாது. சஞ்சீவ். ஐயோ, அபி பார்த்துட்டா. அபி கூப்பிடுற மாதிரி இருக்குண்ணே.
திரும்பாதம்மா, வாமா. சஞ்சீவ், சஞ்சீவ், திரும்பாதன்னு சொல்றேன்ல. அண்ணா கூப்பிடுறது அபி குரல் மாதிரி இருக்குண்ணே. ஏன் திரும்ப வேண்டாம்னு சொல்றீங்க? ஆமா, அது அபிதான். ஆமா சஞ்சு அண்ணா, ஏற்கனவே சொன்னதை மறந்துட்டோம். தலையில அடிபட்டதுனால தான் இப்படி ஆயிருக்கு. இப்ப நான் அபியை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களே. அபி உன்னை பார்க்க கூடாது. ஏன? அபி உன்னை பார்த்தா அப்புறம் அவ உயிருக்கே ஆபத்து. இதுக்கு மேல உன்கிட்ட சொல்ல முடியாது. நான் மற்ற விஷயம்லாம் அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல கிளம்பு, அப்புறம் பேசலாம். போ. சரிண்ணே. கூப்பிட்டியா அபி? யாரு சஞ்சீவ் அது? அதுவா? அது அட்ரஸ் கேட்டு வந்தாங்க, அதான் சொல்லி அனுப்பிச்சேன். அட்ரஸ் கேட்டு வந்தாங்களா? மல்லிகா அக்கா தானே உன்னை கூப்பிட்டாங்க. மல்லிகா அக்கா தான் கூப்பிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஏதோ அட்ரஸ் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டாங்க. நான் சொன்னது அவங்களுக்கு புரியல. அதான் ரோடு வரைக்கும் போய் வழிகாட்டலான்னு அப்படியே போயிட்டு வந்தேன். நீ கூப்பிட்டனால திரும்பி வந்துட்டேன். சரி, பசிக்குது அபி, வா தோசை சாப்பிடுறேன். ஆமாமா, நீ சாப்பிடணும்ல, வா வா வா, உள்ள வா. அப்பா, நல்ல வேலை பார்க்கல. அபி தாங்கிட்ட இருந்த குழந்தை தன்னோட குழந்தைன்னு தெரியாமலே இவ்வளவு நல்லா பால் கொடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கா. பாவம். சஞ்சுவனா எப்படியும் நம்மள பாக்குறதுக்காக இங்க தேடி வருவாரு. அவர் வந்த உடனே அபிக்கு என்னன்னு கேட்டுருவோம். வீட்டை ஜப்தி பண்ணி அத்தை மாமா சந்தோஷ் எல்லாரையும் வீட்டை விட்டு விரட்டி அனுப்புறத வீடியோ கால்ல பார்க்கலான்னு பார்த்தா என்ன இன்னும் டைமே ஆக மாட்டேங்குது. என்ன மேடம், காலையிலே குளிச்சுட்டு ரெடியா இருக்கீங்க? என்ன ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு இன்னைக்கு பண்டிகை. பண்டிகையா? இன்னைக்கு என்ன பண்டிகை? என் எதிரிக்கு சப்போர்ட் பண்ண என் அத்தை, என் மாமா, என் புருஷன் எல்லாரையும் நான் வீட்டை விட்டு துரத்தி ரோட்ல நிக்க வைக்க போறேன். அப்போ அது எனக்கு பண்டிகை தானே. எனக்கு எதிரியா இருந்த அந்த அபிய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரோட்ல நிக்க வச்சேன். இப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ண என் குடும்பத்தையே ஜப்தி பண்ணி தெருவுல நிக்க வைக்க போறேன். அத வீடியோ கால்ல பார்க்க போறேன். அந்த சந்தோஷத்துல தான் நான் இன்னைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிட்டேன். மேடம், சொல்ற நேரம் தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது சொந்த குடும்பத்தை நடுத்தெருல நிறுத்துறதுக்கு இப்படி சந்தோஷப்படுவாங்களா மேடம்? எனக்கு ஆகலன்னா புருஷன் என்ன புள்ள என்ன யாரா இருந்தாலும் நான் வேரோட அழிப்பேன். சரிங்க மேடம், பாருங்க. வக்கீல் ஜப்தி பண்ண ரெடி ஆயிட்டாரான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டலாம். சொல்லுங்க மேடம். ஜப்தி பண்ண கிளம்பிட்டீங்களா? ஜப்தி பண்ண இன்னும் 2 மணி நேரம் இருக்கு மேடம். என் வீடு ஜப்தி ஆகி என் குடும்பம் நடு தெருவுல நிக்கிற சீனை பாக்குறதுக்கு என் மனசு கடந்து துடிக்குது. புரியுது மேடம். நீங்க சொல்றதெல்லாம் சீக்கிரமா கண் குளிர பாப்பீங்க மேடம். வக்கீல் சார், நீங்க அங்க போனதும் என்னென்ன பண்ணணும்னு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? எங்க வீட்டை ஜப்தி பண்ணும்போது எங்க குடும்பத்து ஆளுங்க யாராவது தகராறு பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேடம், நான் போலீஸ் போர்ஸோட தான் போறேன். வீட்டை ஜப்தி பண்ணும்போது உங்க குடும்பத்தாளுங்க தகராறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். எந்த மாதிரி பிரச்சனை வரும்? போலீஸ் உங்க குடும்பத்தாளுங்களுக்கு 2 அடியை போட்டு வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. சார், நீங்க சொன்னது நடக்கணும் சார். மேடம், வீட்டை ஜப்தி பண்ணும்போது எங்க குடும்பத்தாளுங்க தகராறு பண்ணாட்டியும் கூட
நீங்க சொல்றது நடக்கணும். அதெல்லாம் கச்சிதமா நடக்கும் மேடம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சர்மா சார், ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் என் குடும்பத்து ஆளுங்களை அடிக்கும்போது அத அந்த அபி பார்க்கணும். மேடம், நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மேடம். நீங்க சொன்னது நடக்கும். சரிங்க சார். ஹே அபி, இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி நடக்க போறத பார்த்துட்டு உன்னால தாங்க முடியாம நீ துடிச்சு சாக போற. நர்வ் சிஸ்டம் ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி அபிக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. உடனடியா டேமேஜ் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப திரும்பவும் அவங்க கோமாவுக்கோ இல்ல இறக்க கூட சான்ஸ் இருக்கு. அபியால ஒரு சின்ன கவலையை கூட தாங்கிக்க முடியல. இதோட 2 தடவை மயக்கம் வந்து நார்மலா இருக்கா. இன்னும் வீடு ஜப்தி ஆக போற விஷயம், பாப்பா கிடைச்ச விஷயம், இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. சஞ்சீவ், சஞ்சீவ், சொல்லு அபி. சாப்பிடாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. சஞ்சீவ், நீ எதையாவது என்கிட்ட மறைக்கிறியா? நான் எதுவும் மறைக்கல அபி. இல்ல, உன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன நடவடிக்கை? நான் நல்லா தானே இருக்கேன். சரி, தோசை கூட அபி. என் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே டவுட் வராத மாதிரி நடந்துக்கணும். என்ன சஞ்சீவ், உன் போனை சைலண்ட்ல போட்டிருக்கியா? இல்ல பி, நைட் நீ தூங்கும்போது டிஸ்டர்பா இருக்கக்கூடாதுன்னு சைலண்ட்ல போட்டேன். அதை எடுக்க மறந்துட்டேன். சரி இரு, நான் போய் யாருன்னு பாக்குறேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பேசிக்கிறேன். சரி, நீயே போய் பாரு. யார் ஃபோன் பண்றாங்க தெரியலையே. வீட்லேருந்து மட்டும் கால் வந்துடக்கூடாது. சஞ்சீவ், அத்தை கால் பண்றாங்க. நான் அத்தை கிட்ட பேசுறேன். அபி, என்ன பண்ற நீ? தலையில அடிபட்டிருக்கு, சாப்பிட்டு மாத்திரை போட்டிருக்க, ரெஸ்ட் எடுக்காம தோசை ஊத்துறேன் அங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்க. 1 வீக் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல, ஏன் ரெஸ்ட் எடுக்க மாட்டேற? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு நீ என்ன இப்ப திட்டுற? இப்ப நீ போன் எடுத்தான்னா அம்மா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ ரெஸ்ட் எடுக்கலன்னா நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். போனை வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். நான் அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். என்ன சத்தம் போட்டுட்டல சஞ்சீவ், நான் அத்தை கிட்ட பேச மாட்டேன். நீயே பேசு. இந்தா, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அபி, நீ போய் ரெஸ்ட் எடு. அத்தை எதுக்காக கால் பண்றாங்களோ என்னவோ, உடனே பேசு சஞ்சீவ். சாப்பிடுற கையோட எப்படி பேசுறது? நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் பேசுறேன், நீ போ. அவ்வளவுதானே சஞ்சீவ். போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயே அத்தை கிட்ட பேசு.
இல்ல நான் கை கழுவிட்டு வந்து நானே பேசிக்கிறேன். சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ், பாதி சாப்பாட்டுல கை கழுவ கூடாது. நீ பேசு, நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே. இவ ஸ்பீக்கர்ல போட்டு அம்மா ஏதாவது தெரியாம உளறிட்டான்னா அவ்வளவுதான். அபி இல்ல அபி, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தலையில அடிபட்டதுல இருந்து நீ என்ன ஓவரா தான் அதிகாரம் பண்ற சஞ்சீவ். காயம் மட்டும் குணமாகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இரு, நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். நீ ஏன் அத்தை கிட்ட பேசு. இந்தா பேசு. ஹலோ சஞ்சீவ். அம்மா நானும் அபியும் போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கோம்மா. ஹலோ சஞ்சீவ், எங்கப்பா இருக்க? ஷோ போச்சு, அம்மா அழறத அபி வர கேட்டாளே. ஏன் தழறீங்க? என்ன அபி குரல் கேக்குது? போன் எடுத்தது அபி தெரியாம உளறிட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அத்தை ஏன் அழறீங்க சொல்லுங்க. அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு? அம்மா நானும் அபியும் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கோமா, சொல்லுமா. சஞ்சீவ் அபி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாம்மா, அபி எனக்கு தோசை போட்டு கொடுத்துட்டு இருக்கா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் அபி உங்கள்கிட்ட பேசுறதுக்காக போனை ஸ்பீக்கர்ல போட்டிருக்கா. ஓ அப்படியா? அத்தை பேச்ச மாத்தாதீங்க. ஏன் நீங்க அழறீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒன்னும் அழலம்மா, நல்லாதான் இருக்கேன். ஆமா, உங்களுக்கு தொண்டை ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. குரல் வந்து எனக்கு அப்படியே அலற மாதிரி கேக்குதுமா. இல்ல சஞ்சீவ், அத்தை அழுதாங்க. அதெல்லாம் நான் அழலம்மா, தொண்டை சரியில்லை அவ்வளவுதான். அபி உனக்கு என்னமா ஆச்சு? அபி என்னாச்சு? அத்தை சொல்லுங்க அத்தை, எதுக்கு அத்தை அழுதீங்க? நான் அழலம்மா, எனக்கு தொண்டை சரியில்லை அவ்வளவுதான். அத்தை இல்ல, நீங்க அழுதீங்க. நீங்க எதையும் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க அத்தை. இல்லம்மா, நான் உன்கிட்ட எதுவும் மறைக்கல. அபி ஏதாவது பண்ணுதா என்ன? சஞ்சீவ் அபிக்கு என்ன பண்ணுது? அத்தை சொல்லுங்க அத்தை, ஏன் அத்தை அழுதீங்க? அத்தை சொல்லுங்க அத்தை, ஏன் அத்தை? அபி நான் உன்கிட்ட எதுவும் மறைக்கலம்மா. அவங்க எதுவும் மறைக்கல அபி, அவங்க அழலாம் இல்ல. இல்ல சஞ்சீவ், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. அத்தை உண்மைய சொல்லுங்க அத்தை. அபி நான் உன்கிட்ட எதுவும் மறைக்கலம்மா. அப்போ சத்தியம் பண்ணி சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு, நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கலன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க அத்தை. அபி சத்தியம்லாம் எதுக்குமா? நான் தான் சொல்றேன்ல, நீ நம்ப மாட்டியா? அத்தை இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியம் பண்ணாதான் நான் நம்புவேன். ஆமா, அபி லைட்டா தள்ளாடுறம்மா, சீக்கிரம் சத்தியம் பண்ணுங்களேம்மா. அபி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் உன்கிட்ட எதையும் மறைக்கல. இது சத்தியம் அபி. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் பொய் சத்தியம் பண்ணாலும் தப்பு இல்ல அபி. அபி இப்போ ஓகேவா? அபி என்னாச்சு அபி? அம்மா அபி நார்மல் ஆயிட்டாம்மா. அத்தை என்னம்மா நீ கொஞ்ச நேரத்துல எங்களை எல்லாம் பயமுறுத்திட்ட. சாரி அத்தை, எனக்கு என்னன்னே தெரியல. நீங்க சஞ்சீவ் எல்லாருமா சேர்ந்து எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனாலதான் அத்தை. சரி அபி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமா அபி, நீ ரெஸ்ட் எடு போ. சஞ்சீவ் உனக்கு தோசை. ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ போய் ரெஸ்ட் சரி எடு. சஞ்சீவ், அத்தை நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அத்தை. சரி அபி.
ஃபோன் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டேம்மா. அபியை போய் படுக்க சொல்லிட்டேன். சஞ்சீவ், நான் ஒரு முட்டாள் சஞ்சீவ். போனை யார் எடுத்தாங்கன்னு தெரியாம நான் அழுதுகிட்டே இருந்துட்டேன். சரி விடுங்கம்மா. இல்லடா, அந்த பொண்ணு அபிதான் அவதாரமா இருந்து நம்ம குடும்பத்தை தாங்கிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு ஒண்ணுன்னதும் ஆள் ஆளுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அபி மட்டும் இப்ப நல்லா இருந்திருந்து நம்ம வீட்டை அந்த ஸ்டீஜா சதி பண்ணி ஜப்தி பண்ண விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அபி நேரத்துக்கு சூறாவளியா மாறி அந்த ஸ்டீஜா ருத்ரா எல்லாரையும் வேரோட புடுங்கி வீசி நம்ம வீட்டை காப்பாத்திருப்பா.